अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பலசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னுபுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கையுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியேன்றத்தில் பரமத பங்கத்தில் வையாகரண மதத்தை பற்றி சொல்லக்கூடிய முடிவு பாசுரத்தை நாம் அர்த்தம் அனுபவிச்சிட்டோம். கலக்கத்தில் கலங்கி வரும் காணிக்கெல்லாம் கண்ணாறு சதுர வழி கட்டுவார் போல் உலகத்தின் மனசேர்ந்த உரைகள் தம்பால் ஒரு பிழையும் சேராமல் உபகரித்தார் பலகத்தும் பௌத்தர் முதலான பண்டை பகற்கள்ளர் பகட்டழிக்க பரவும் பொய்யாம் சிலகத்து சித்தாந்தமறியகில்லா சிறுவரினில் மயங்காமல் சேமித்தோமே. அதாவது இந்த பாசுரத்துக்கு நாம் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டோம். அதாவது நிலத்தகராறு இருந்ததுன்னா யாருக்கு என்ன நிலம், எந்த அளவு வரையில் அவளுக்குன்றத எப்படி அந்த இந்த கல் நட்டு இவரவர்களுக்கு என்ன இது அப்படின்னு அதுக்கு காணிக்கல்னு பேர். அந்த கண்ணாறு சதுர வழி அப்படி சொல்லக்கூடிய எல்லையை நிலைநட்டாலோ அதுபோல் இந்த வையாகரனால் வேதத்துக்கு அர்த்தம் தாறுமாற போகக்கூடாதுன்றதுக்காக எழுத்து, அதான் எழுத்துன்னா அக்ஷரம் ஸ்வரம் மாத்திரை எல்லாத்தையும் அதெல்லாம் நன்னா சொல்லி அப்படிலாம் பண்ணி பண்ணுறவாளாக இருந்தாலும், அப்படி உபகாரம் பண்ணக்கூடியவாளாக இருந்தாலும் வேதத்துக்கு ஒரு குறைச்சலும் வரக்கூடாது அப்படின்னு அவள் பண்ணுறவாளாக இருந்தாலும், அந்த மாதிரி உபகாரம் பண்ணினவாளாக இருந்தாலும் பலகத்தும் பௌத்தர் முதலான பண்டை பகற்கள்ளர் பகட்டழிக்க பரவும் பொய்யாம். அதாவது அவள் என்ன பண்ணுறா, பௌத்த ஆள்லாம் என்ன பண்ணுறா, பௌத்தம் முதலிய மதங்கள்லாம், பௌத்தம் அத்வைதி ஜெயினன் எல்லாரையும் வச்சுப்போம், அவள்லாம் என்ன பண்ணுறா, தங்களுடைய மதத்தை பல கத்தும், அதாவது பல விஷயங்கள் அவள் பாட்டுக்கு கத்துறா ஆவோன்னுட்டு. அப்படி கத்தினாள்னா அவன் வேதத்தையே ஒத்துக்காதவன், என்ன அவைதிக மதம் அவன். அப்படி இருந்துச்சே இருந்தால் கூட அவனெல்லாம் இவள் என்ன பண்ணுறா, பார்த்து பிரமிக்கிறா. யார்? இந்த வையாகரனாள். அதனால தான் அவள் அந்த மாதிரி ஏதோ தங்களுடைய கொள்கையை ஆர்ப்பாட்டமாக சொல்லி மற்றவாளை அதில் திணற அடித்து தங்கள் பக்கம் இழுக்கிற மாதிரி பண்ணுறாளே, அதுதான் பலகத்தும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவா. அண்ணா அப்புறம் பண்டை பகற்கள்ளர்னு சொல்லப்பட்டது. பண்ணா பகல்லையே கொள்ளடிக்கிறவன், நான் உன்னை கொள்ளடிக்கிறேன் பாருன்னு. ஏன் அது பகற்கள்ளர்னு சொன்னான்னா, வேதமெல்லாம் இருக்குது, வேதாந்தங்கள்லாம் உண்மையை விளம்பரத்துக்கு இருக்குது. அந்த வேதாந்தங்களுடைய அர்த்தத்தை நன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை ஒரு பழையும் விபரீத அர்த்தம் வராதபடிக்கு அந்த வேதத்தை தங்களுடைய இதனால் உபகாரம் பண்ணக்கூடிய அவளையே மயக்கக்கூடியதாக இருக்குது. எது? அவள் ஆடம்பரமாக கத்துறது.
அதான் அதாவது ராத்திரியில் திருட வராது, தெரியாத திருட வராத மாதிரி இல்லாமல் பகல்லையே எல்லாம் வச்சுட்டு போங்க, நாங்கள் திருட வந்துட்டோம், நீங்களாக போகிறீங்களா இல்லை உங்களை வச்சுட்டு நான் எடுத்து போட்டோமா, நீங்கள் கிளம்பி போனால் உங்கள் உயிரான பழைக்கும், வஸ்துவை மாத்திரம் எடுத்துன்னு போவோம் அப்படின்னு மிரட்டி எடுத்துன்னு போகிறேன். அந்த மாதிரி வேதாந்தங்களுக்கு அர்த்தத்தெல்லாம் நன்னா சொல்லணும், தப்பு வரக்கூடாது அதில் அப்படின்றதுக்காக அப்படி காக்கக்கூடிய வியாபாரத்தை பண்ணின வியாக்கரணத்தினால அந்த வையாகரனாள் இவன் கத்தத்தை பார்த்து அவன் மதத்தில் சில கொள்கையை அங்கீகரிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால்தான் பகற்கள்ளர்னு சொன்னார். பண்டைன்னு சொன்னதுக்கும் நேற்றே சொல்லிட்டோம். பண்டைனா இதுவும் அனாதியாக இருக்குது. எப்படி பெருமாளை வணங்கக்கூடிய துறைகள் இருக்குதோ, வேதாந்தங்களில் சொல்லப்பட்டது பலவிதமான வழிமுறைகள் இருக்குதோ, பெருமாள்டேந்து விலகி போகிற பிணங்கும் சமயம் பல அதுவும் இருக்குது. காரணம் என்னன்னா, லோகத்தில் சத்துவகுணம் மாத்திரம் இல்லை, சத்துவ ரஜ ஸ்தமோ குணங்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி அவவா இருக்கா அப்படின்னு அதையும் சொல்லிட்டோம். இப்போது இவா எப்படி சிறுவரானா, அதாவது சில பரவும் பொய்யாம் அவள் சொல்லக்கூடிய பொய்யான விஷயத்தை சித்தாந்தம் அறியகில்லா சிறுவரனில், அந்த ஜெயினாதிகள் தான் பௌத்தாதிகள்லாம் சொல்லக்கூடிய வழியில் இவா போயிட்டு சித்தாந்தத்தை அறிய முடியாதபடியான சிறுவர் அல்ப ஞானமுடையவாளாக இருக்காளே அப்படின்னு சொன்னார். இவா எப்படி இந்த மாதிரி அதில் போய் மங்கி விழுந்தா, இவா சித்தாந்தத்தையே இவா தான் வேதத்துக்கே சரியான அர்த்தம் சொல்லக்கூடிய இதில் அந்த வேதாட்சரங்கள்லாம் காப்பாற்றிருக்காளே, ஸ்வரம் அதெல்லாம் சேர்த்து. அப்படி இருந்துச்சா ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னா அந்த ஒரு சந்தேகம் வரும். அதாவது இவ்வளோ தூரம் இவா பண்ணால் கூட அசலாருடைய ஆர்ப்பாட்டத்தினால மயங்கி போய் அதை கை கொள்றா. அது ஏன் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொன்னால் நன்னா நடக்கும். எப்படின்னா, பட்டர் ரங்கராஜ ஸ்தவத்தில் சாய்க்கிறார், ஷாட்குண்யாத் வாசுதேவ பரைதி சபவான் முக்தபோக்யோ பலாட்யாத் போதாத் சங்கர்ஷணத்வம் அரசி விதனுஷே சாஸ்திரமைஸ்வர்ய வீர்யாத் பிரத்யும்ன சர்கதர்மோ நயசி ச பகவான் சக்தி தேஜோ நிருத்தः பிப்ராணபாசிதத்வம் கமயசி ச ததா வியூகரங்காதிராஜா. அதாவது 4 மூர்த்திகள், வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன், 4 மூர்த்திகள் வியூகமூர்த்திகள். அதில் பரவாசுதேவன் எப்படியோ அப்படியே வியூக வாசுதேவனும். அதாவது பரவாசுதேவன் பகவான்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கு பகவான் ஏன் பெயர் வருது அப்படின்னு சொன்னால் 6 குணங்களை, ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு 6 குணங்கள் எவனுக்கு உடையனோ அவன்தான் பகவான், அது எம்பெருமான் தான். அதுக்கப்புறம் அந்த வியூகமூர்த்திக்கும் வியூக வாசுதேவனுக்கும் அதே 6 குணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு 3 வியூகம் இருக்க. அப்புறம் வாசுதேவனுக்கு அடுத்தது 4 வியூகத்தில் மீதி வாசுதேவன் போயிட்டா மீதி 3 வியூகம். அவள் 2 குணங்களை தான் வச்சுட்டுருக்கா. அதாவது 2 குணங்களை உபயோகப்படுத்துகிறா, ஞான பலம் ஐஸ்வர்ய வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு. அந்த சங்கர்ஷணன் என்ன பண்ணுறாருன்னா,
அதான் ஷாட்குண்யாஸ்தி வாசுதேவா பரைதி சபவான் முக்தபோக்யா. வாசுதேவன்னு பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய நீர் 6 குணங்கள்லாம் கொண்டு முக்தாள் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கார். இங்கேருந்து போகிற முக்தாள் பரவாசுதேவன் அனுபவிக்கிறார், அவனுக்கு 6 குணம். அதுக்கப்புறம் இந்த 3 பேரை சொல்கிறார், சங்கர்ஷண பிரத்யுன்னு அனிருத்தனை. ஏன்னா வியூக வாசுதேவனுக்கு அதே 6 குணங்கள். சரி, பலாட்யாதி போதாதி சங்கர்ஷணத்துவம். சங்கர்ஷணா இருக்கிற நீ பலாட்யாத்து பலம், போதாத்து ஞானம், ஞான பலம் ரெண்டுத்தையும் கொண்டு அரசி விதனுஷே இந்த லோகத்தை இது பண்ணுறார். உலக அரசி சம்மாரம் பண்ணுறார். அப்புறம் விதனுஷே சாஸ்திரங்களை பிரவச்சனம் பண்ணுறார். என்ன விதனுஷே சாஸ்திரம் ஐஸ்வர்ய வீரியாத் பிரத்யும்னா சர்கதம்மோ நயசி சா. அதுக்கப்புறம் சங்கர்ஷண பிரத்யும்னன். பிரத்யும்னன் என்ன பண்ணுறார், ஐஸ்வர்ய வீரியத்தை கொண்டு அந்த 2 குணங்களை கொண்டு உலகத்தை சர்க்கம், சர்க்கம்னா சிருஷ்டி, தர்மோ நயசி தர்மத்தை நடத்துகிறார். உலகத்தை படைத்து தர்மத்தை நடத்துகிறார். அதுக்கப்புறம் பகவன் சக்தி தேஜோ அனிருத்தா. அனிருத்தன் சக்தி தேஜஸை வச்சுண்டு பிப்ராண பாசி தத்துவம் கமயசி ச ததா வியூகரங்காதிராஜா. அதால் அந்த அனிருத்தன்றவன் சக்தி தேஜஸை கொண்டு உலகத்தை ரட்சிக்கிறார், தத்துவத்தை உபதேசிக்கிறார். சரிதானே? அப்படின்னு சாய்க்கிறார். இப்போது உலக சம்மரிக்கிறது, உலக சிருஷ்டிக்கிறது, உலக காக்கிறது, அது இருக்கட்டும். இன்னொரு காரியம் பண்ணுற சாஸ்திரங்களை பிரவச்சனம் பண்ணுறான் முதல்ல பிரத்யும்னன். அதுக்கப்புறம் சங்கர்ஷணன். சங்கர்ஷணன் என்ன பண்ணுற, அவர் தானே 3 பேரில் முதல். சங்கர்ஷணன் இது பண்ணி உலக சம்ஹாரம் பண்ணி சாஸ்திர பிரவச்சனம் பண்ணுறார். ஐஸ்வர்ய வீரியத்தை கொண்டு பிரத்யும்னன் என்ன பண்ணுறார், உலகத்தை படைத்து தர்மத்தை நடத்துகிறார். அனிருத்தன் என்ன பண்ணுறார், சக்தி தேஜஸை கொண்டு உலகத்தை ரட்சிக்கிறார், தத்துவத்தை உபதேசிக்கிறார். இப்போ இந்த 2வது இதை பாருங்க. சங்கர்ஷணன் சாஸ்திர பிரவச்சனம் பண்ணுறார். அடுத்தது பிரத்யும்னன் தர்மத்தை நடத்துகிறார். இவர் தத்துவத்தை உபதேசிக்கிறார். இப்போது சங்கர்ஷணன் தான் சாஸ்திரத்தை பிரவச்சனம் பண்ணுறாரு. சாஸ்திரத்தில் எல்லாம் தானே சொல்லியிருக்குது. அப்படி இருக்க சாஸ்திரத்தை பிரவச்சனம் பண்ணால் சாஸ்திரத்தை கேட்டு அதுபடி தர்மத்தை நடத்த வேண்டியது தானே. சாஸ்திரத்தில் சொல்கிறபடி ஒழுகிறது தானே தர்மம். ஆனால் பிரத்யும்னா இருந்து என்ன பண்ணுறார், இது பண்ணுறார், தர்மத்தை நடத்துகிறார். சாஸ்திரத்தை தான் சொல்லிட்டாரே போகிறாத, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தானே தர்மம், அது அப்படியே நடக்க வேண்டியது தானே. சாஸ்திரத்தில் கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்கிறது தானே அதர்மம், அதை பண்ணாது இருக்க வேண்டியது தானே. ஏன் தர்மத்தை பிரவச்சனம் பண்ணணும், அதான் தர்மத்தை ஏன் நடத்தணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அனிருத்தன் என்ன பண்ணுறார்,
உலகத்தை ரட்சிக்கிறார், தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். இந்த 3 விஷயத்தை மாத்திரம் எடுத்துவோம். சங்கர்ஷணன் சாஸ்திர பிரவச்சனம் பண்ணுறார், பிரத்யும்னன் தர்மத்தை நடத்துகிறார், அனிருத்தன் தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். ஏன் சாஸ்திரத்தை சொன்ன உடனே அதுவே போகாத, சாஸ்திரத்தினுடைய சாரமானது தானே தத்துவம், சாஸ்திரம் சொல்கிறது தானே தர்மம், அதுபடி நடக்க வேண்டியது தானே. ஆனால் பிரவச்சனம் பண்ணால் போகாது, தர்மப்படி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் சொன்னால் போகாது, இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நியமித்து அதை பார்த்து எல்லாம் பண்ணாதான் மற்றவன் பண்ணுவான். அதனால தான் சங்கர்ஷணன் தர்மத்தை நடத்துகிறார். சரி, இது என்ன? இது சாஸ்திரத்தை படித்தாலே சாஸ்திர சாரம் தர்மம் நடக்கணும். சாஸ்திரத்தை படிச்சே சாஸ்திர சாரம் தெரியாத, அந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் தானே தத்துவம். ஆனால் அனிருத்தன் தத்துவத்தை உபதேசிக்கிறார், தத்துவ ஞானத்தை. தத்துவ ஞானம்ன்றது வேறையா, தர்மம்ன்றது வேறையா? சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறது தான் தர்மம், சாஸ்திரத்தினுடைய சாரமான விஷயம்தான் தத்துவம். அப்படி இருக்குச்சே பெருமாள் ஒவ்வொரு ரூபம் கொண்டு அந்த தர்மத்தை, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தானே தர்மம், அந்த தர்மத்தை நடத்துகிற பெருமாள் ஏதான சாஸ்திரத்தை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருத்தோ அது பிண்டீகிருத்தமாக என்ன சாரமோ அதுதான் தத்துவம். அந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார் பெருமாளே அனிருத்தனா அப்படின்னா ஏன் இதெல்லாம் தேவைப்படுறது? கேவல சாஸ்திரத்தை சொன்னாலே எல்லாரும் தெரிஞ்சிட மாட்டார். அதபோல் இந்த வையாகரனால் சாஸ்திரத்தை இப்படி அப்படி, அதாவது வேதத்தை இப்படி அப்படி அர்த்தம் சொல்லணுன்றதுக்காக எல்லாம் செக் பந்தி மாதிரி போட்டாலே தவிர அசலார் கூசை போட்டு சொல்லச்சே அதில் போய் மயங்கி விழுந்துடுறா. அதனால் இங்கே என்ன பண்ணார், இவா பண்டை பகற்கள்ளரான பௌத்தர் முதலானவர்கள்லாம் பகட்டா வார்த்தை சொல்கிறாளே, அந்த பொய்யை சில, மொத்தம் இல்லை, சில இவா ஏற்றுண்டு சித்தாந்தமே தெரியாத போயிட்டா. அப்படி சிறுவாள் ஆயிட்டா. அவளை மயங்காமல் சேமித்தோமே, அவள் இனிமேட்டு கலக்கமுறாதபடி தத்துவார்த்தத்தை விளக்கி அவர்களை காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர்களையே காப்பாற்றினோம்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மற்றவாழ்லாமும் என்ன, அவள் மதத்தில் இருக்கிற தோஷத்தை காமிச்சுட்டு நேர் மார்க்கத்தை சொல்லிட்டு போகிறார். அதாவது நேர் மார்க்கமெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவள் சொல்லக்கூடிய தப்பு, அந்த தப்பெல்லாம் கண்டித்து அதோட இது பண்ணுற காரணம் என்னென்னா, இவா இவ்வளோ தூரம் லோகத்துக்கு உபகாரம் பண்ணுறவாளாக கூட தாங்க மயங்கி விழறா. மயங்கி விழுந்துட்டு தன்னுடைய சித்தாந்தம், வேத சித்தாந்தம், வைதிக சித்தாந்தம் என்னதுன்னே தெரியாத இருக்கா. அப்படிப்பட்ட மயங்கினவாளை மயங்காமல் சேமித்தோமே அப்படின்னு சாய்க்கிற. ஏன் இந்த மாதிரி சொல்லுவானே அப்படின்னு சொன்னால், இந்த வேதம் இருக்குதே, வேதத்துக்கு 6 அங்கம், 6 அங்கத்தில் இது ஒரு அங்கம். ஆனால் இதை கண்டித்து விடக்கூடாது. அவளை அவளை காப்பாற்றணும். அதனால்தான் சிறுவர்
இனி மயங்காமல் சேமித்தோமே அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால் தத்துவார்த்தத்தை நாம் அதான் இப்போ சாதாரணமாகவே கூட ஆச்சாரியாத் பாதமாதத்தேன்னு சொல்லிட்டு படிக்கச்சே ஆச்சாரிய இடத்துலேருந்து கிரகிச்சே கால் பங்கு ஞானம்தான் வரும். சப்ரம்மச்சாரிகளோடு அதை கலந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆராய்ஞ்சி பார்க்குச்சே அப்போ இன்னொரு கால் பங்கு வரும். அதுக்கப்புறம் பிறருக்கு சொல்லி கொடுத்தாக்கா அப்போ இன்னொரு கால் பங்கு வரும், மூணாவது கால் பங்கு. அப்புறம் காலக்கிரமேண அந்த கிரந்தத்தெல்லாம் நம்ம வாசிச்சுட்டே வந்துட்டே இருந்தோம்னா காலக்கிரமேண 4வது பாகமும் கால் பங்கும் பூர்ணமாகி பூர்ண ஞானம் வரும். ஒரு கிரந்தம் சேவிக்கணுன்னா அது இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அதில் நல் ஞானம் வரும். அது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வருது. அதே மாதிரி தான் இவாளுக்கும் அதான். அதனால் இவா ஏன் மயங்கினா இவா மயங்கிறதுன்னு சொல்கிறது சரியா அப்படின்னா அது சரியே. அதனால்தான் சொன்னேன், சங்கர்ஷணன் சாஸ்திரத்தை பிரவச்சனம் பண்ணால் கூட சாஸ்திரத்தில் எது தர்மம்னு சொல்லிருக்கோ அந்த தர்மத்தை பிரத்யும்னன் பண்ணி வைக்கிறான், நடத்தி வைக்கிறான். இல்லைன்னா அவள்லாம் தர்மப்படி நடக்காது போயிடுவான். சாஸ்திரத்தை காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருவா போல இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி தர்மப்படி நடக்க சொன்னால் கூட இவன் கார்த்தாலேயே அதனால் அந்த தர்மத்தின்படி நடக்கிறத பிரத்யும்னன் பண்ணி வைக்கிறேன். இவ்வளோ தூரம் இருந்தால் கூட சாஸ்திரத்தினுடைய சாரார்த்தம் தெரியல. ஆனால் அதுதான் தத்துவார்த்தம். அந்த தத்துவார்த்தத்தை அனிருத்தன் பண்ணி வைக்கிறேன். இப்படிகளாக வையாகரனாள் எந்த இடத்துல கொஞ்சம் தவறி போய் இது பண்ணுறாளோ அது என்ன, அது ஒரு அங்கம் வேறு. அங்கமாக இருக்கிறத அப்படியே விட்டுவிட முடியுமா? அதனால் அந்த அங்கமும் அங்கேயும் சேர்ந்து இன்றைக்கி இது பண்ணுறது, இங்கே இது பண்ணுறது. இப்போது வையாகரண மதம் வையாகரண பங்காதிகாரம் ஆயிடுத்து. அவள் பிற மதத்தினால மயங்கி இருந்துட்டு அந்த மயக்கத்தை தெளிவித்தார். இதுக்கப்புறம் கணாத மதம் அப்படின்னு வைசேஷிக பங்காதிகாரம், வைசேஷிக மதம் நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீன திவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்ஷடஜித்ததீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.